நம்ம கோவை மறைமாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் பாடி புகழ்வோம், பரமனை பாடி புகழ்வோம். நேர்களே, யோசுவா 1:5 யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் இருந்தது போல உன்னோடு இருப்பேன். கை நெகிழவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். யோசுவாக்கு பதிலாக உங்கள் பேரை போட்டு பாருங்க. ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தைகள். இந்த மாதிரி நிறைய ஆசீர்வாதங்களும் அன்பும் அள்ளித்தர நம்ம பரமனை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யார் எங்கேருந்து வந்து பாட வந்திருக்காங்கன்னு வாங்க ஜெரோம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி யார் வந்திருக்காங்கன்னா, மாதானாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுலேயும் இவங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். நிறையா பேர்த்துக்கு நெருக்கமானவங்க இவங்க. இதெல்லாம் ஏன்டா இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, மேட்டுப்பாளையம் அற்புத கேபி ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தினுடைய பாடகர் குழுவினர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த வார நிகழ்ச்சியை சிறப்பிக்கு வந்திருக்கவங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம் டு த ஷோ. தாமதிக்காமல் என்னென்ன பாட்டு இருக்குன்னு கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் வாங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் சாங் என்ன பாட போகிறீங்க? தூய ஆவியானவருடைய பாடலை பாடலான்ட்டு வந்திருக்கோம். இந்த பாட்டில் என்ன ஸ்பெஷல்? இந்த பாடல் எங்கள் பாடற்குழு தலைவரே அந்த பாடலை இயற்றி இசையமைத்து டிவைன் ரிதம்ஸில் கோவை மறைமாவட்டத்தில் 2ஆம் இடம் பிடித்தோம். இந்த பாடலின் மூலமாக எங்கள் பாடற்குழு அடுத்த நிலைக்கு கொண்டு போனதுக்கு இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. சூப்பர்ண்ணா. கோவை மறைமாவட்டத்தில் வருஷம் டிவைன் ரிதம்ஸ்னு ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க. எல்லா பாடகர் குழுவினரும் அதில் கலந்துக்குவாங்க. இவங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸும் வின் பண்ணாங்க. அந்த பாட்டை தான் இப்போ பாட போகிறாங்க. வாங்க கேட்கலாம். வேண்டும் பொழுதெல்லாம் கேட்கும் வரமெல்லாம்
அழகான ஒரு ஆவியானவர் பாட்டோட நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான, பர்சனலாக கனெக்டான, உங்களோட சொந்த இசையிலையும் எழுத்துலையும் வந்த பாடல். அதை அழகாக பாடி ஆரம்பித்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜூலி, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு இந்த பாட்டில்? ஜெரோம், எனக்கு பர்டிகுலராக செகண்ட் ஸ்டான்ஸாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரே கடவுள் 3 ஆட்களாக நம்மளோட கலந்திருக்கிறார். 7 கொடைகளையும் பரிசாக கொடுத்திருக்கிறார். அவருடைய நிழலில் துணையோடு வாழ்வோம்னு ரொம்ப அழகாக முதல் பாட்டு பாடி முடிச்சிட்டிங்க. உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஜெரோம், அடுத்து என்ன சாங்னு வா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல் பாடல் ஆவியானவர் பாடலாக பாடினீங்க. அடுத்து என்ன பாட்டு பாட போகிறீங்க? தேவா உன் திருவடியே. இந்த பாட்டை ஏன் இங்கே பாடலான்னு செலக்ட் பண்ணீங்க? நம் வாழ்வில் கடவுள் எப்போவுமே வழியாக இருக்கார். அப்புறம் ஒளியாக இருக்கனால இந்த பாட்டை நாங்கள் எடுத்திருக்கோம். வழியாவும் ஒளியாவும்னு லகரத்தை நமக்கு பாடமாகவே எடுத்துட்டாங்க. அது எந்த அழகாகவும் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. தேவாவும் திருவடியை என்றென்றும் நான் தேடுவே. நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே. சுகமான நினைவாலே சுரமான சொல்லாலே தேவாவும் திருவடியை என்றென்றும் நான் தேடுவே. நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே. இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே. இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே. எனக்காக உயிர் வாழ்பவா, ஒளியாக வழியாக உயிராக வந்து எனக்காக உயிர் நீத்தவா. தேவாவும் திருவடியை என்றென்றும் நான் தேடுவே. நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே.
உலகத்திலே நீ நிலை வாழ்வு தர வேண்டுமே. நிலையில்லா உலகத்திலே நீ நிலை வாழ்வு தர வேண்டுமே. பொய்யான சுகம் தேடி நான் வாழும்போது மெய்ஞானம் சுவரானவா, இருள் நீக்கி அருளானவா, உயிராக உறவாக நிறைவாழ்வை தந்து இறையாக எனையாழ்பவா, என்னை சுவழுவானவா, தேவாவும் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். தேவாவும் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். சுகமான நினைவாலே சுரமான சொல்லாலே நிதமுந்தன் மனம் தேடுவேன். அருளாலே உயிர் வாழுவேன். தேவாவும் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். தேவா உன் திருவடியேன்னு ரொம்ப ரொம்ப அழகா பாடினீங்க. உங்க எல்லாத்துக்குமே பாராட்டுக்கள். ஜெரோம், இவங்க பாடினதுல என் மனசுக்கு டச்சிங்கா ஒரு லைன் இருந்தது. தடுமாறி தவறாக நான் வாழும் போது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அதை சுட்டி காட்டுறது கம்மியாயிட்டே போகுது. பட் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணி அவருடைய திருவடி போனால் சூப்பராக வழி நடத்துவார். எப்படின்னா, பேதுரு 3 முறை அவரை மறுதளித்தாலும் அவரை கைவிடலை. என் ஆடுகளை மேய்த்துக்கொள்னு கட்டளையிட்டு அவரை வழி நடத்தினார். அந்த மாதிரி தான் எந்த சுச்சுவேஷன்னாலுமே அவருடைய திருவடி போனால் நம்மளை கைவிட மாட்டான்னு சூப்பராக பாடி கலக்கிட்டாங்கல்ல. ஆமாம் ஜோலி, நீங்களும் அதை அழகாக சொல்லி கலக்கிறீங்க. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அமைதியாக ஒரு ஆவியானவர் பாட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு பாட்டு கொடுத்தாங்க. அதுவும் தேவா ஒன்று நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து அப்படி ஒரு எனர்ஜிங்க நான் ஃபீல் பண்ணேன். அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். 3வது பாட்டு கேட்டலாம் வாங்க. அடுத்து என்ன பாட்டு பாட போகிறீங்க? நானே உன் கடவுள் என்ற பாடலை பாட போகிறோம். இந்த பாடல் வரிகளில் கடவுள் தன்னோட பணிக்காக யாரை நான் அனுப்புவேன்னு கேட்குறாரு. என்னை அனுப்பும் என்ற வரிகள் நம்ம ஒவ்வொருவரையும் அவரோட பணிக்காக அழைக்கிறது போல் இருக்குது. அதனால் அவரோட பணியில் இந்த பாடுறது ஒரு பணின்னு நினச்சி இந்த பாடலை நாங்கள் பாடுறோம். இவங்க சொல்கிறத பார்த்தா இது ஒரு பாடலாக மட்டும் இருக்காது, கடவுளுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு உரையாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த பாட்டை கேட்டு பார்க்கலாம். நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன். அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனமும் வந்தேன். யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன்.
துணிவுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும் இதோ நான் இருக்கிறேன். நானே உன் கடவுள், வான்படைகளின் இறைவனாய் நானே இருக்கிறேன். என் பெயரால் செல்பவர் யாரோ, என் செய்தியை சொல்பவர் எவரோ, பணியினை செய்வாரோ. அன்பும் மரமும் நீதியும் நேர்மையும் நிலை நிறுத்திடுவாரோ. யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இதோ நான் இருக்கிறேன். உலகம் அறியா பெரியவன், வாய்மொழி பேசா சிறியவன். உன் துணை இருந்தால், என்னுடன் நடந்தால், துணிவுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன். அட அட என்ன ஒரு பாட்டு அண்ணா! ஓப்பனிங் உங்க வாய்ஸ் போல்டா வேற லெவல்ல இருந்தது. எல்லாருமே சூப்பரா பாடினீங்க. உங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஜெரோம், நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு உரையாடல் பாட்டா இருக்கும்னு. அது மட்டும் இல்லாம இத பாட்டை கேட்குறப்ப எனக்கு இது ஒரு அழைத்தலின் பாட்டாவும் இருந்தது. எசையா 43:1 கடவுள் சொல்லுவாரு, நீ எனக்குரியவன். அந்த உறவோடு கடவுள் கேட்குறாரு, என்னுடைய மக்கள் அழுக்குரல் எனக்கு கேட்குது, நான் யாரை அனுப்புறதுன்னு கேட்குறப்ப, இதோ உன் துணையோடு நான் வருகிறேன், உங்களோட பேரில் நான் பணி செய்வேன்னு சூப்பராக அழகாக பண்ணாங்க. உனக்கு என்ன ஃபீல் ஆச்சு ஜெரோம்? கிட்டத்தட்ட அதே தான். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, பெரும்பான்மையான பாட்டு வந்து மக்கள் புலம்புவாங்க, எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஆனால் இதில் கடவுள் புலம்புறாரு, நான் யாரப்பா அனுப்புவேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறாரு. என்ன அனுப்புங்கன்னு இவங்க பதில் சொல்கிறாங்க. இதை கேட்கும் போது துறவரத்துக்கான ஒரு பாடலாக நமக்கு தோணும். இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு கோட் நான் சொல்கிறேன், உன்னோட சக மனுஷன் கஷ்டப்படும் போது, ஒரு அநியாயத்தை பார்க்கும்போது உனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீயும் என் நண்பன் தான் அப்படின்னு. ஸோ நீங்கள் நேரடியாக துறவரத்தில் இல்லைனாலும் மறைமுகமாக கடவுளோட வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பாட்டு உங்களுக்கான டெடிகேஷன் தான். அந்த நம்பிக்கையோட அடுத்த பாட்டு கேட்கலாம் வாங்க. ரொம்ப அழகாக கோட்ஸ்லாம் சொல்லி கலக்கிட்ட ஜெரோம். வா, நெக்ஸ்ட் சாங் என்னன்னு பார்ப்போம். 3 பாடல்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க. கடைசியாக என்ன பாட்டு வச்சுருக்கீங்க பாட? எண்ணகம் எழுந்த என் நிறைவா அப்படின்ற ஒரு மெலோடியான சாங்கு. அதில் இந்த செகண்ட் சரணத்தில் வந்து, அழகான உலகில் ஆனந்தம் தந்தாய், அதில் என்னை வாழச் சொன்னாய், விண்ணக விருந்தில் உன் சுவை காண என்னையும் நடத்துகின்றாய். அந்த வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும். ஆண்டவருடைய விண்ணக விருந்தில் நம்ம வந்து அழைக்கிறார். இந்த நிலையில்லாத உலகத்தை தாண்டி விண்ணக விருந்தில் அழைப்பதற்காக நம்ம தயாராக இருக்கணுன்றதுக்காக இந்த பாடல் வரிகளை பிடிச்சிருக்கு. அதனால் இந்த பாடலை எடுத்திருக்கோம் நாங்கள். எப்படி ரசித்து சொல்கிறாரு பார்த்தீங்களா? சந்தேகமே இல்லை, முதல் பாட்டலோட பாடலாசிரியர் அவர் தாங்க. அவர் ரசித்து சொன்ன பாட்டை நம்மளும் ரசித்து கேட்கலாம் வாங்க. நகம் எழுந்த என் இறைவா, என்னோடு உறவாடவா, என்
விண்ணகம் எழுந்த என் இறைவா என்னோடு உறவாடவா. நீ இல்லா உலகம் நிலையில்லா தருணம் நீ எந்தன் உள்ளத்தில் வா. நான் ஏனி தேடும் நலமான அமைதி நல்கிடும் உணவே வா. நீயில்லா உலகம், நிலையில்லா தருணம், நீ எந்தன் உள்ளத்தில் வா. நானே நீ தேடும் நலமான அமைதி நல்கிடும் உணவே வா. உயிரினில் கலந்தாய் உணவாய் இதயத்தில் எழுந்தாய் நினைவாய். உயிரினில் கலந்தாய் உணவாய் இதயத்தில் எழுந்தாய் நினைவா. என் அன்பே, என் உயிரே, என்னை ஆளவா. விண்ணகம் எழுந்த என் இறைவா என்னோடு உறவாடவா. விண்ணகம் எழுந்த என் இறைவா என்னோடு உறவாடவா. அழகான உலகில் ஆனந்தம் தந்தாய் அதில் என்னை வாழச் சொன்னாய். விண்ணக விருந்தில் உன் சுவை காண என்னையும் நடத்துகிறாய். அழகான உலகில் ஆனந்தம் தந்தாய் அதில் என்னை வாழச் சொன்னாய். விண்ணக விருந்தில் உன் சுவை காண என்னையும் நடத்துகிறாய். தேற்றிடும் மருந்தே விருந்தே தேவனின் உணவே தினமே. தேற்றிடும் மருந்தே விருந்தே தேவனின் உணவே தினமே. என்னுள்ளம் நிறைந்திட என்னை ஆளவா. விண்ணகம் எழுந்த என் இறைவா என்னோடு உறவாடவா. விண்ணகம் எழுந்த என் இறைவா என்னோடு உறவாடவா. உறவாடவான்னு ரொம்ப உரிமையோடு அவர்கிட்ட கேட்டு பாடிட்டீங்க. கேட்க அவ்வளோ இதமாக அமைதியாக சுகமாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நல்லாவே ரசித்தேன். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அழகழகா 4 பாடல்கள் பாடி கலக்குன கோவை மறைமாவட்டம் மேட்டுப்பாளையம் அற்புத கெபி ஆரோக்கிய அன்னை திருத்தலம் பாடகர் குழுவினர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் நேயர்கள் சார்பாகவும் மற்றும் கோவை மறைமாவட்டம் ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் சார்பாக நன்றிகளும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். அழகழகா 4 பாட்டு கேட்டு ரசிச்சிருப்பீங்க.
நாளோட முடியல, இன்னும் நிறையா இருக்குது. சீக்கிரமே உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுது நான் ஜெரோம். நான் ஜூலி. நன்றி, வணக்கம். நானே உன் கடவுள், முதலும் முடிவுமா நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன். அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனமும் வந்தே. யாரை நான் அனுப்புவேன்? யார்